அன்புள்ளங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வண்டி இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. நம்ம டிஎம்எஃப் தான். என்ன வண்டின்னு பார்த்துடலாங்களா? த ஒன் அண்ட் ஒன்லி பொலிரோ. எப்படி இருக்குதுங்க வண்டி? பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், முன்னாடி எல்லாம் பார்க்குறக்கு இருங்க. நான் கட் பண்ணிட்டு முன்னாடி கேமரா வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேனுங்க. இதுதான் ஃபுல் வண்டி. எப்படி தெரியுது வண்டி பாருங்க. பம்பரு, ஹெட்லைட் மாற்றணும். இந்த பக்கம் பீஸ் இல்லை, இது மாற்றணும். பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாமானம் கிடச்சிருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே ஜாமானம் கிடச்சிருது. என்னென்னாங்க இந்த ரஸ்ட்டு தான் ஓவராக இருக்குது. இந்த பாருங்க ஓட்டையே இருக்குது. இதே டொயிங் உள்ள ஓட்டையே தரலே போகுது. இங்கேங்க அதுக்கு பார்த்த டோரு, ரெண்டு டோரில் ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. இதில் பீஸ் போடணும். ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது? 2 லட்சம் இது வரைக்கும் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்போல்சரியில் க்ளீன் பண்ணிக்கலாம், ஏன்னா மாத்திரனா மாற்றி விட்டுறலாம். அப்போல்சரி, சீட் கவருங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, எல்லா ஒர்க்கும் செய்ய போகுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த பீஸே கட்டாயிருக்குது. இந்த பீஸ் தனியாக போடணும். பொலிரோ SLE பேசிக் மாடல். நம்பர் பிளேட்டே கழண்டு தொங்குது, கயிறு போட்டு கட்டியிருக்குது. D8 டர்போ 4 சிலிண்டர். அருமையான வண்டிங்க. இது ஒரு பொலிரோ DI. இங்கே எல்லாம் பேச்சருக்கு வந்துருக்குது. இங்கே வரும், இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. இந்த வண்டி ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா வீடியோக்குள்ள நான் சொல்கிறது தான். ஒரு வண்டி நீங்கள் நல்லா வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணி வேணாலும் நீங்கள் வச்சு ஓட்டலாம். ஆனால் விற்கிற வண்டியாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணால் ஒரு 5 வருஷம் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணலாம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வண்டி 1 வருஷத்தில் விற்கிற மாதிரி இருந்தால் பல காசு போயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாம் யோசனை பண்ணி நல்லா வேலை செய்யுங்க. ஓகே, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதானுங்க. ஓகே, இந்த வண்டி வேலை ஆரம்பிக்கிட்டீங்க, நம்மளுக்கு ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க. ஓகேங்க, எல்லா ஒர்க் முடிஞ்சு வண்டி ரெடியாகி நிற்கிதுங்க. பொலிரோ பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு? இது எதுவும் அலைவில்லாம் கிடக்குதுங்களா? இது சிட்டுவோட அலைவில். நம்ம சிட்டுவிங்க வேறு சிட்டு ஒன்று வேலைக்கு விட்டுருக்குறாங்க. அந்த சிட்டுவோட அலைவில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? வண்டியை பார்த்துட்டு சரி எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுவீங்க. இருங்க, இந்த பொலிரோ இருங்க, அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். இந்த பொலிரோ தானுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுங்க இது முதல்ல பார்க்குறக்கு? அப்பா, ஹெட்லைட்டுங்க, கிரில்லு, இந்த கீழே சைடில் ஒரு 2 பீஸு, அதுக்கப்புறம் ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு, வீல் கப்புங்க, சைடு பாடி ஸ்டிக்கரு, பீடிங்கு, வெதர் ஸ்ட்ரிப்பு, வீல் கப்பு சொல்லிட்டுனுங்க, எல்லா லோகோ எம்பளம், அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டுங்க, அதுக்கப்புறம் பிரேக் லைட்டு. இதெல்லாம் நான் காமிச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேனுங்க. அதுக்குள்ளே 4 நேரம் ஆகி போச்சுங்களா? கொஞ்சம் 5:30 5:45 ஆகி போச்சு. இருங்க, அப்படியே உள்ளே காமிச்சிடணுங்க எப்படி இருக்குதுன்னு. ரிமோட் மாற்றி இருக்குதுங்க, அதை நான் மறந்துட்டேன். ரிமோட் சென்டர் லாக்கு. அதுக்கப்புறம் டோர் பேடுங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கிரிப் கவரு. இந்த ஏசி வெண்ட்டெல்லாம் உடஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏசி வெண்ட்டு, அது ஒரு அப்போல்சரியே பூஸ் போட்டுருச்சு. இந்த பல்ப் மட்டும் ஒன்று போடணும். இப்போது பல்ப் போடுறக்காக வெயிட்டிங். அப்போல்சரி
எல்லா வேலையும் செஞ்சுருக்குது. அவ்வளோதான். டோர் பேடுக்கு ரெக்ஷின் தனியாக. சரி இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறாங்க. அவ்வளோதான், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க நம்ம டிஎம்எஃப் அண்ணன். அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்கலாங்களா, பேச வர்றாரான்னு. அண்ணனை கூப்பிடு, இந்த வராரான்னு கேளு. அண்ணே வர்றீங்களா? வாங்கினே பேசுறதுக்கு. அண்ணே வணக்கண்ணே, உங்களுடைய பெயர்? என்னோட பெயர் சாது. காஞ்சிபுரத்து பக்கத்தில் என்ன ஊருன்னு? காஞ்சிபுரம் இல்லைங்க, கிருஷ்ணகிரி பக்கம். கிருஷ்ணகிரிக்கு பக்கம் என்ன ஊருன்னு பேர்? விளக்கல் நத்தம். சூப்பர். அண்ணே வண்டி விட்டுருந்தீங்க, எப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு திருப்தியா? சுருக்கமாக சொல்கிறதுன்னா, இசையில் இளையராஜா ரசிகர்கள் இருப்பாங்க பாருங்க, அதுபோல் நீங்கள் வண்டியோட ரசிகர். உங்கள்கிட்ட விட்டோம்னா வண்டி எந்த அளவுக்கு செய்வீங்கன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தோம். ஒரு 90% செய்வோம்னே முடிஞ்ச வரைக்கும். 100க்கு 100 செஞ்சோம்னா கடவுள் ஆயிரும். எல்லாருமே கடவுள் ஆயிரும் 100க்கு 100 இருந்தோம்னா. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தொழிலில் இருக்கலாம், அந்த கர்வம் இருக்கலாம். சிறப்பாக செய்கிறவங்களுக்கு அந்த கர்வம் இருக்கத்தான் செய்யும். ஐயோ இல்லை, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க. உங்களை மிகைப்படுத்தணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் என் வண்டி நல்லா செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஏதாவது குறைகள் இருந்தால் கொண்டு வாங்க, திருப்பி செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்க. எதுவும் இல்லை இருக்கும். எப்பேற்பட்ட சர்வீஸ் செக்டாரில் இந்த லைனில் இருந்தோம்னா கண்டிப்பாக குறைகள் இருந்தால் யார் மனசினால் வேலையை செய்ய முடியாது. இதுன்னு இல்லைங்க, எந்த ஒரு இதுவுமே சொல்கிறேன், 100க்கு 100 செய்ய முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், 100க்கு 100 செஞ்சோம்னா நம்ம கடவுள் ஆயிடுவோம். அந்த கான்செப்டுக்கு போகல. தொழில் நம்மளால என்ன முடியுமோ நம்ம செஞ்சிருவோம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. இது எனக்கு ராசியான வண்டி. சரி, இது அதனால் நீங்கள் எந்த காலத்துக்கு விற்க போகிறதில்ல. ஆமாம், சூப்பர், ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. அதான் நான் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையுமே அடிக்கடி சொல்கிற வார்த்தை தானுங்க. ரொம்ப ராசியான வண்டி, ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டி, எந்த காலத்துக்கு நான் விற்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். அதனால் எந்த இதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் வண்டி விற்றீங்கன்னா பல காசு காணாமல் போகுது. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுன்னு இது ஆகிப்போ. நம்ம டிஎம்எஃப் நிறைய வீடியோக்கள் நிறைய இதில் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு நேரில் வந்து சொல்லிடுவாங்க, அண்ணா இதை நாங்கள் வச்சுக்க போகிறோம், தாராளமாக செலவு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நம்ம செலவு பண்ணி கொடுத்துடலாம். பட் ஆனால் நீங்கள் சப்போஸ் ஒரு வருஷம் 6 மாதம் விற்கிற வண்டி இருந்துன்னா சில்லறை வேலைகள் மட்டும் நீங்கள் செஞ்சு நீங்கள் அப்படியே ஓட்டலாம், பெரிய வேலைகள் எதுவும் செய்யாமல். என்னோடய அட்வைஸ் நான் அதான் சொல்லுவேனுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சருக்கு இல்லாத வண்டியாக கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்க யூஸ்டு கார்ஸ் வாங்கும்போது. சரி, வண்டி எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.